அடுத்து ஒரு டெஃபினேஷன் பாருங்கள். let B be a basis for a topology on X. a subset U of X. அதாவது எக்ஸ்லேருந்து யூங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறாங்க. இங்கே ஸ்கிரிப்ட் பி என்னன்னு சொல்லிட்டாங்க, பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு டோபாலஜிக்கு எக்ஸில். அதே மாதிரி ஒரு சப்செட் எடுத்துக்கிறாங்க, எதுலேருந்துன்னா எக்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இந்த சப்செட்டை தான் சொல்கிறாங்க ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸில். ஓகே, a subset u of x is set to be open in x. எக்ஸில் யூவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓப்பன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்போ அப்படின்னு பாருங்கள், இனிமேல் வரது எல்லாமே கண்டிஷன். அப்போ இந்த சப்செட் யூவை ஓப்பன் சொல்லணுன்னா அதுக்கான கண்டிஷன் தான் இங்கே கொண்டு வராங்க. இஃப் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, யூவில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸும், சரிங்களா, அதுதான் ஸ்மால் எக்ஸாக போட்டிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட், அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பிங்கிற ஒரு செட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பி எதில் இருக்கும் அப்படின்னா இந்த பேசிஸில் இருக்கும். ஸ்கிரிப்ட் பி இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட், இங்கேயும் கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் வந்து நீங்கள் யூவில் தான் எடுக்கிறீங்க, ஆனால் அந்த எக்ஸ் எதுலேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனதர் ஒன் கண்டிஷன் பாருங்கள், அந்த பின்றது எப்படி இருக்கணும்னா சப்செட் ஆஃப் யூவாக இருக்கணுமா. அப்போ இந்த பி வந்து இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதிலே பாருங்களா, ஜஸ்ட் ஒரு லெட்டர் நோட்டேஷன் மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். எக்ஸ்லேருந்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் பி வரும். சரிங்களா? ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸில் தான் யார் எடுக்கிறாங்கன்னா அந்த பேசிஸ், அதாவது ஸ்கிரிப்ட் பி எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ்லேருந்து ஸ்கிரிப்ட் பி வருது. இந்த ஸ்கிரிப்ட் பியிலேருந்து யார் வர்றா அப்படின்னா ஸ்மால் பி, அதாவது பிங்கிற இன்னொரு செட்டு, ஸ்மால் பி கிடையாது, பிங்கிற இன்னொரு செட்டு, அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்கிரிப்ட் பியில் தான் யார் இருக்கான்னா இந்த பி இருக்குது. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே ஏரோ போட்டிருக்கேன். அதாவது இதிலேருந்து இது வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு யூன்னு சொல்லியிருக்காங்களா. சரிங்களா? அந்த யூ எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து தான் வருது. அப்போ எக்ஸ்லேருந்து யூ வருது, யூலேருந்து யாரை எடுத்துக்கிறோன்னா எக்ஸை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த எக்ஸ் யூலேருந்து தானே எடுத்தோம், அது எதில் இருக்கும் அப்படின்னா இந்த பியில் இருக்கும். அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக அப்படியே சென்டென்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டெஃபினேஷன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எதுலேருந்து எடுக்கிறோம் என்னங்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணி இந்த மாதிரி பிக்சர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. let tau be the collection of all open sets in X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டவுன்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ். எதில் உள்ள ஓப்பன் செட்ஸ் அப்படின்னா எக்ஸில் உள்ள ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ், இதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. எக்ஸ் such that for each x belongs to u அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் எக்ஸிஸ்ட் பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி. அது ஆக்சுவலி இங்கே மேலே உள்ள சென்டென்ஸே தான் மறுபடியும் மேக் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இதில் உள்ள மாதிரியே தான் அப்படியே வரும் பாருங்கள் சென்டென்ஸ். சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, இங்கே உள்ளது அப்படியே வருதுங்களா, ஒன்றுமே அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சேம் தான் ஆக்சுவலி. சரிங்களா? அண்ட் பி சப்செட் ஆர் ஈக்குவல் டு யூ, இந்த கான்செப்ட் இங்கே வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தென் டவ் இஸ் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டவ்வை வந்து டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டவுன்றதே எதுலேருந்து எடுத்திருக்கோம், எக்ஸில் எடுத்துருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் தான். சரிங்களா? அதுதான் டவுன்னே எடுத்திருக்கோம். அப்போ இந்த கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா டவுன்றதை டோபாலஜின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு தி டோபாலஜி ஜென்ரேட்டட் பை, யாரால் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா அந்த பேசிஸ்னால் ஸ்கிரிப்ட் பி தானே எடுத்திருக்கோம். அப்போ இந்த பேசிஸால் உருவாகக்கூடிய டோபாலஜி அப்படின்னா அதை இந்த டவ் அப்படின்னு சொல்லலாம். டவுங்கிற இந்த டோபாலஜி வந்து இந்த ஸ்கிரிப்ட் பியால் உருவாகக்கூடிய டோபாலஜி. அதை தான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமார்க் பாருங்கள், இஃப் டவ் இஸ் ஏ டோபாலஜி ஜென்ரேட்டட் பை எ பேசிஸ் அந்த ஸ்கிரிப்ட் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேசிஸ்ங்கிறது ஸ்கிரிப்ட் பி தான். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் பி இருக்கு இல்லையா, அது வந்து எதை ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோபாலஜியை டவ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எக்ஸில் தான் அந்த ஸ்கிரிப்ட் பி இருக்குன்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. தென் ஈச் பேசிஸ் எலமெண்ட், அதாவது இந்த பியில் இருக்கும் இல்லையா, ஸ்கிரிப்ட் பி இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேசிஸ் எலமெண்ட்டும், எல்லா எலமெண்ட்டையும் சொல்லலை, பேசிஸ் எலமெண்ட்டை சொல்கிறாங்க, இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டவ். சரிங்களா? அப்போ இந்த பியில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் பி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டவ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களா, ஸ்கிரிப்ட் பி சப்செட் ஆர் ஈக்குவல் டு டவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் பி இதுதான் பேசிஸாக எடுத்துக்க போகிறோம். அதாவது பேசிஸ் எலமெண்ட்ஸ் வந்து ஏபிசி. ஸோ இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டவுங்கிற அந்த டோபாலஜியை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம், அதாவது உருவாக்க போகிறோம். சரிங்களா? அப்போ என்னென்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னாக்கா ஒரு எம்டி செட் கிடைக்கும். சரிங்களா, ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணோன்னா ஒரு எம்டி செட் கிடைக்கும். அதே மாதிரி இது மூணையுமே நான் யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு ஏபிசின்னு கிடைக்கும். அதை எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த எலமெண்ட்ஸை தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா அது தனியாக ஏ, அதே மாதிரி பி, சி. ஸோ இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மாடலில் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் நான் யூனியன் பண்ணுறேன். ஏயும் பியும் யூனியன் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க ஏபின்ற மாதிரி வரும். அதுக்கு அடுத்து பியையும் சியையும் பண்ணிங்க அப்படின்னா பி கமா சின்ற மாதிரி வந்துடும். அடுத்து ஏயும் சியையும் பண்ணிங்கன்னா ஏ கமா சின்ற மாதிரி வந்துடும். ஸோ இது ஒன் ஆஃப் த டோபாலஜியாக தான் வரும். சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இது ஒன் ஆஃப் த டோபாலஜி தான். அதுக்கு பேர் வந்து டிஸ்கிரீட் டோபாலஜின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டோபாலஜியை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். சரிங்களா, அப்போ இந்த எலமெண்ட்ஸை தான் வந்து பேசிஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ் வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டவ்வில் இருக்கா இல்லையா ஏபிசின்றது, இந்த இருக்குல்ல. ஓகே, ஸோ இதை தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இஃப் டவ் இஸ் ஏ டோபாலஜி ஜென்ரேட்டட் பை எ பேசிஸ் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தென் டவ் ஈக்குவல்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது டவுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் உள்ள எல்லாத்தையும் நான் சேர்த்து எழுதுனேன் அப்படின்னா அது எல்லாமே இங்கே இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ இந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டவ். ஓகே, ஜஸ்ட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் அப்படியே வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டவ் ஈக்குவல்ஸ் அப்படின்றப்ப டவ் ஈக்குவல்ஸ் இது எல்லாமே எதுலேருந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த பேசிஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து கிடைச்ச கலெக்ஷன்ஸ் தான். சரிங்களா, அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டவ் ஈக்குவல்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் அந்த ஸ்கிரிப்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கிரிப்ட் பியிலேருந்து தான் அந்த டவுங்கிறது வருது. அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஃப் இது வந்து ஸ்கிரிப்ட் ஜின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்ட் ஜி இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஃபார் ஈச் ஓப்பன் செட் யூ ஆஃப் எக்ஸ். எதுலேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா ஓப்பன் செட் யூங்கிறத எக்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இந்த ஜிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ், அதுவும் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா எக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஜிங்கிறதும் எக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க, யூவும் எக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. சரிங்களா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸுங்கிறது யூவில் எடுத்துக்கிறாங்க. தெர் இஸ் அன் எலமெண்ட் சி பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் ஜி இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கும். ஓகே, சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி சப்செட் ஆர் ஈக்குவல் டு யூ. ஆல்ரெடி ஒரு ஃபார்மெட் மாதிரி பிக்சர் மாதிரி போட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே டெஃபினேஷன் மாதிரியே தான் இங்கேயும் வரும். சரிங்களா, நீங்கள் இதுக்குமே அந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, எக்ஸ்லேருந்து தான் ரெண்டு இது பிரியுது. யாரான்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கிரிப்ட் ஜி இருக்கு இல்லையா, அதுவும் யூவும் பிரியுது. ஓகே, அதாவது எக்ஸ் இப்படி போட்டு இப்படி ரெண்டு தான் பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஒன் சைடில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்கிரிப்ட் ஜிங்கிறது வரும், இன்னொரு இதில் யூன்னு வரும். ஸோ அதுலேருந்து வரிசையாக கொண்டு வருவாங்க. ஓகே, அதை தான் இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு யூன்ற மாதிரி வந்திருக்கு. அடுத்து சிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ஜியில் இருக்குது. சச் தட் எக்ஸுங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா சிலையும் இருக்கும். அந்த சிங்கிறது எதுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஸ்கிரிப்ட் ஜி இஸ் எ பேசிஸ். இங்கேயும் எதை தான் சொல்கிறாங்கன்னா அந்த பேசிஸை தான் டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷன், பேசிஸ்க்கான ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம்ல. ஸோ அதே சேம் தான், பட் என்னென்னா இந்த லெட்டர்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் ஜி போட்டிருக்காங்க, அதே மாதிரி சி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த லெட்டர்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஆக்சுவலி பீன்ற மாதிரி படிச்சிருந்தோம். ஓகே, அந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, ரெண்டும் சேம் தான். அதனால் இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு சி சப்செட் யூ அப்படின்ற மாதிரி வரும். சப்செட் ஆர் ஈக்குவல்னு வராது, சப்செட் யூன்ற மாதிரி தான் வரும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்களா, லெட் ஸ்கிரிப்ட் பி அதே மாதிரி ஸ்கிரிப்ட் பி டேஸ் ரெண்டு பேசஸ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இதுவும் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் தி டோபாலஜிஸ். இது ரெண்டும் எந்த டோபாலஜி வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னா டவ், அதே மாதிரி டவ் ஒன், ரெண்டு டோபாலஜி வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதாவது ஸ்கிரிப்ட் பி வந்து டவுன்ற டோபாலஜியையும் ஸ்கிரிப்ட் பி டேஸ் வந்து டவ் ஒன் அப்படிங்கிற அந்த டோபாலஜியும் வந்து ஜென்ரேட் பண்ணுது ரெஸ்பெக்டிவ்லி ஆன் எக்ஸ். எக்ஸில் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. தென் தி ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்னு சொல்ல ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், டவ் ஒன் இஸ் ஃபைனர் தென் டவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டவ் ஒன் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா டவ்வை விட
பிக்கராக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா டவ் ஒன்று தான் இங்கே ஃபைனர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டவ் ஒன் வந்து பிக்கர் டவ்வை விட சரிங்களா. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா பேசிஸ்க்கு. ஸோ அந்த இதுதான் இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டும் இதுவும் சேமாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்த அந்த டெஃபினேஷன், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு சரிங்களா, அடுத்து இந்த பாயிண்ட். ஓகே, இது மூணுமே சேமாக இருக்க மாதிரி இருக்கும். சொல்ல புரியுதுங்களா. இது ஒன்று, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டெஃபினேஷன் சரிங்களா. அது மூணையுமே மேட்ச் பண்ணுங்கள். இது கூட ஜஸ்ட் அந்த பிக்சர் ஃபார்மேட்டு கூட கொடுத்துருக்கேன், கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்களாவே க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகே, எக்ஸில் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு எக்ஸுன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பிங்கிறது ஸ்கிரிப்ட் பியில் எடுத்துக்கிறாங்க. அப்போ பீன்றது இருந்தால் இருக்குங்களா, பிங்கிறது ஸ்கிரிப்ட் பிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து இதில் வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸுங்கிறது எதில் இருக்குன்னா இதுலேயும் இருக்குது அந்த எலமெண்ட்டு. ஓகே, தேர் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட் B1. அப்போ B1ங்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட் கிடைக்கிது. அந்த B1 எதில் இருக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் B1ல் இருக்கணும். இந்த பாருங்கள், ஸ்கிரிப்ட் B1ல் யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்கிறது இருக்குது. ஓகே, இங்கே எடுத்துக்கோங்க, இதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா B1 பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் B1 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் B1 இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் B1லேருந்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் B1 வரணும் சரிங்களா. ஜஸ்ட் இதை கேபிட்டல் B1 எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து தான் இது வருதுன்னு அர்த்தம். இப்போ அந்த கேபிட்டல் B1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் யார் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இருக்கணும். அப்போ இந்த கேபிட்டல் B1ல் யார் இருக்கணும்னா எக்ஸ் இருக்கணும் சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி கிரியேட் ஆகும். இதை வச்சு கொஞ்சம் ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பேசிஸ்க்கான அந்த கண்டிஷன் எப்படி வரும்ன்றதை நம்ம ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்.